நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு வீடியோல சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் ஐடியா நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நமக்கு வளையல், உல்லன் த்ரெட், செலஃபன் டேப் இந்த 3 போதும். இப்போ கிரீன் கலர் உல்லன் த்ரெட் எடுத்துட்டு, இந்த மாதிரி வளையல்ல ஒரு நாட் போட்டுட்டு, அந்த வளையல் முழுக்க இந்த உல்லன் த்ரெட்டால சரவுண்ட் பண்ணிடுங்க. இப்படி பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் டைம் ஆகும். ஸோ நல்லா வந்து நீங்க சுத்தி இந்த மாதிரி உல்லன் த்ரெட்ட கிரீன் கலர்ல இப்படி இதில ஃபுல்லா நம்ம சுத்திட்டோம்னா, இந்த மாதிரி நமக்கு அழகா கியூட்டா கிடைச்சிடும். இப்ப அடுத்து இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, செலஃபன் டேப்ப இப்படி நம்ம ஒட்டிட போறோம். இதே மெத்தட்ல நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல்ல சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் கிராஃப்ட் ஐடியா நம்ம பண்ணியிருந்தோம். அத நீங்க பார்க்கலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் குடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கில நம்ம இந்த மாதிரி வந்து செலஃபன் டேப்ல ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா சைட்ஸ்ல இந்த மாதிரி அழகா நம்ம அதுக்கேத்த மாதிரி ஸ்டிக் பண்றதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிட்டு, இந்த பேங்கிலோட சேர்த்து இந்த மாதிரி அழகா ஒட்டிடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் ஒட்டினதுக்கு அப்புறமா, இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு வொர்க் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி இந்த வளையல வந்து கையில உள்ளங்கையில வச்சு நல்லா நீங்க இந்த மாதிரி அழுத்திட்டே இருந்தீங்கன்னா, நல்லா சரவுண்ட் ஆயிடும். இப்போ இதுல அடிஷனலா நீங்க ஃபெவிபாண்ட் கூட வேணும்னா, அந்த ஓரங்கள்ல அப்படியே நீங்க ஒட்டி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்னும் ஸ்ட்ராங்கா கூட நல்லா ஒட்டிக்கும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம செலஃபன் டேப் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துட்டு, அந்த வளையலுடைய அளவ அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துட்டு, இதுல நம்ம சூப்பரான ஒரு ரோஸ் வரைஞ்சுக்க போறோம். இந்த ரோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா நான் வரையறேன். இதே மாதிரி நீங்க ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி வரைஞ்சிடுங்க. அப்புறம் லீஃப் இதுக்கு இந்த மாதிரி சைட்ஸ்லயும் வரைஞ்சிடுங்க. இது வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க வளையல இதுல வச்சுருங்க. ஒட்டாத பகுதியில வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துட்டு, அதுல இருக்கிற அந்த ரீஃபில ரிமூவ் பண்ணிட்டு, அந்த இடத்துல நம்ம உல்லன் த்ரெட்ட இந்த மாதிரி எடுத்து, அந்த இடத்துல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்றது மூலியமா ஒரு பஞ்சிங் நீடில் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கும். பஞ்சிங் நீடில்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, குத்தி குத்தி எடுப்போம் ஊசி வச்சு. இதுல அந்த மாதிரி இல்லாம செலஃபன் டேப்பர்னுடைய இந்த ஸ்டிக்கர்ல இந்த உல்லன் த்ரெட் போய் ஒட்டிக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால, இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தியின்றி ரத்தமின்றின்ற மாரி, ஏதோ ஒண்ணு பஞ்ச் பண்ணாம பஞ்ச் நீடில் மாதிரி நமக்கு உல்லன் த்ரெட்ல அழகா கிடைச்சிரும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப நல்லாருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரிலாக்சேஷனா இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து இத பஞ்ச் பண்ணி இதுல இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர்ல ஒட்டி எடுக்கும் பொழுதே, ரொம்ப அழகா இருக்கும் இது பார்க்கறதுக்கு. உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு என்ஜாய்மென்ட்டா நல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லா இந்த உல்லன் த்ரெட்ட இப்படி வந்து அழகா பஞ்ச் பண்ணி ஃபுல்லா இதுல வந்து ரோஸ் ஷேப்புக்கு வர வச்சுடுறோம். ஸோ எல்லா இடத்துலயும் அதே மாரி கன்டினியூஸா பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அது முடியிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி நம்ப அடிஷனலா வந்து கட் பண்ணிட்டு, அந்த இடத்துல அந்த உல்லன் த்ரெட்ட ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ கன்டினியூவஸா பண்றதுனாலும் நீங்க பண்ணலாம். பட் நமக்கு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் மாறிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃப்ளாரினுடைய இந்த பக்கமும் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் நம்ப இந்த மாதிரியே இந்த பஞ்ச் நீடில் மெத்தட்ல அழகா இந்த உல்லன் த்ரெட்ட இதுல வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம். கையில வச்சு நம்ம உல்லன் த்ரெட்ல இந்த மாதிரி பண்ணணும்னு நெனச்சோம்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஈஸியா வராது. பட் இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ப அழகா இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டீட்டெயிலிங் இந்த மாதிரி இந்த உல்லன் த்ரெட்ல குடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, இந்த ரோஸ் போர்ஷன் ஓவர். அடுத்து லீஃப்காகவும் நம்ம இதே மாதிரி யூஸ் பண்றோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அழகா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயிலிங்கா பென்சில்ல வரைஞ்சா எப்படி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ, அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இதுலயும் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி அழகா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அழகா வந்து இது இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் இதுல ஸ்கெட்ச் பென் இல்லன்னா பெயிண்ட் 2த்துல எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த மாரி இதுல குடுத்துக்கலாம். நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணேன். அது அந்த அளவுக்கு வந்து கலர் பிடிக்கல இதுல. ஏன்னா வந்து கொஞ்சம் காய காய பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சிடுச்சு. இன்ஸ்டெட் நீங்க வந்து பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெயிண்ட் வந்து லைட்டர் ஷேட் பெயிண்ட்டா எடுத்துக்கோங்க. இல்லன்னா உல்லன் த்ரெட் வந்து கொஞ்சம் அப்படியே டாமினேட் பண்ற மாரி ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் அழகா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இது எல்லா இடத்துலயுமே வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். ரோஸ் கலர், கிரீன் கலர், அதுக்கப்புறமா பார்டர்ல பார்த்தீங்கன்னா, எல்லோ கலரும் குடுத்துடுறேன். ஆ இந்த மார்கழி சீசன், டிசம்பர் சீசன் வந்தாலே வின்டர் அப்படின்றதுனால, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு, நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு, அப்படி அப்படியே பொங்கல் செலிப்ரேஷனுக்கும் ரெடி ஆயிடுவோம். அந்த டைம்ல உங்க வீட்ட நீங்க டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கும்போது, இந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க இந்த ரோஸ் இருக்கிற இடத்துல கிறிஸ்மஸ் ட்ரீயோ, ஸ்டாரோ இல்ல வேற எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க நான் சொன்ன மாரி காஞ்சதுக்கப்புறம்
கொஞ்சம் லைட்டா ஆன மாதிரி இருக்கு. இதுக்கே நீங்க பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னா நல்லாருக்கும். அடுத்து இன்னொரு வளையல் எடுத்துட்டு, அதுலயும் ஃபுல்லா இந்த மாதிரி கிரீன் கலர ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா இப்படி சரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷார்ப்னர் போல இருக்கிற சைஸ் உடைய எதையாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு, அதுல இந்த மாதிரி 20 டைம்ஸ் வந்து உல்லன் த்ரெட்ட நம்ம சுத்திட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சுத்திட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறமா அத கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, இதுக்கு 2 பக்கமும் நம்ம என்ன பண்றோம்னா, பவ் மாதிரி நாட் வந்து போடுறோம். ஸோ இந்த பக்கமும் நாட் போட்டு எடுத்துக்கிறோம். அதே மாரி அந்த பக்கமும் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்ப பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் த்ரெட்ல ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த நாட் போடுறதுல கீழ வந்து ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். அது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பவ் ஷேப்புக்கு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அத நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் இந்த மாதிரி பவ் அழகா வந்து 3 நாட் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாரி இன்னொரு பக்கமும் பவ் மாதிரி பண்ணிட்டு 3 நாட் போட்டு நம்ப அழகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 2 பக்கமும் பவ் மாதிரி இப்படி வந்து அழகா நம்ம நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இத அப்படியே வந்து அந்த ஷார்ப்னர்லேருந்து நம்ம வெளிய எடுத்துடலாம். ஸோ ஷார்ப்னர்லேருந்து இப்படி நம்ம வெளிய எடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த நாட் வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு கீழ ஒரு பவுக்கு இருக்கிற நாட் மாரி கிடைக்கும். அப்புறம் இத ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம சுத்தி விட்டுடலாம். இதே மாதிரியே இன்னொன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லோ கலர்ல வூலன் த்ரெட் எடுத்துக்கோங்க. கிரீன் கலர விட இந்த கலர் எடுக்கிறது ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர்ல 3 அ ஈக்குவல் சைஸ்ல இருக்க ஸ்ட்ரிங் மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலா 6 இருக்கும் உங்ககிட்ட. ஸோ 6 நூலையும் பார்த்தீங்கன்னா, நல்லா டிவைட் பண்ணி 3யா டிவைட் பண்ணிட்டு, பின்னல் அழகா பின்னிக்கோங்க. ஸோ பின்னல் பின்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கிடைக்கும் 2 பக்கமும். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா, இப்படி அழகாயிடும் பார்க்கறதுக்கு. ஸோ 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் அந்த வளையல்ல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த உல்லன் த்ரெடையுமே பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி இத வந்து ஃபுல்லா இந்த கம்ப்ளீட்டா ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா, இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த கிரீன் கலர் பவ் மாதிரி இருக்கு இல்லையா? அத வந்து இந்த நூலோட சேர்த்து அழகா வந்து நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ இத ஒரு 7 மினிட்ஸ் காய வச்சுட்டோம்னா, அந்த பவ்வையும் சேர்த்து இதோட சேர்த்து நம்ம அழகா ஒட்டிட்டோம் அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த எல்லோ அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் ஒட்டியாச்சு. அதே மாதிரியே நம்ம இன்னொரு பக்கமும் இத அப்படியே எடுத்து ஒட்டிடலாம். ஸோ 2 பக்கமும் ஒட்டினதுக்கு அப்புறமா, இந்த கிராஃப்ட்ல இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வளையல் ஸ்டிக்கிங் ரீஜியன். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்ட ஃபுல்லா இதுல அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இன்னொரு வளையல்லயும் நம்ம ஃபெவிபாண்ட் இப்படி அப்ளை பண்ணிட்டு, 2த்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம அழகா வந்து இந்த மாதிரி வளையலோட வளையல் சேர்த்து நல்லா வந்து ஒரு 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு ஒட்டிடலாம். ஸோ இது 2த்தையும் நம்ம அழகா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற தேவையில்லாத அந்த கம்மோட ரீஜியன்ஸ் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் மறைஞ்சிடும். இப்போ இது நமக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு எக்ஸ்டர்னலா சுத்தி நம்ம ஒரு டெக்கரேஷன் குடுக்க போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாம்பாம்னு சொல்லப்படுற அந்த சின்ன சின்னதா இருக்கிற அந்த வூலன் த்ரெட்லயோ இல்ல வேற ஏதாவது த்ரெட்லயோ பண்ணத வந்து இதில ஃபுல்லா சுத்தி நம்ம ஒட்ட போறோம். அப்படி ஒட்டுறதுனால இதுக்கான அழகு இன்னும் அதிகமாயிடும். அண்ட் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால, இந்த மாரி பாம்பாம் இல்லாதவங்க உல்லன் த்ரெட்லயே இதே மாதிரியே சுத்தி சுத்தி நீங்க குட்டி குட்டி பாம்பாம் மாதிரியே பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கடையிலும் ஈஸியா அவைலபிளா ₹10க்குலாம் இருக்கு. அதையும் நீங்க வாங்கி ஒட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் கலர் கிரீன் எடுக்கிறேன். ஒண்ணு டார்க், ஒண்ணு லைட். டார்க், லைட் 2த்தையுமே மாத்தி மாத்தி நான் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுறேன். அதே மாரி வளையலோட அந்த சைட்ஸ்லயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இது 2த்தையும் மாத்தி மாத்தி ஒட்டிடுறேன். பார்க்கும்போது 2ம் ஒரே கலரா இருக்கா மாரி உங்களுக்கு தெரியும். ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டார்க், ஒண்ணு லைட்டு. அந்த மாரி ஆல்டர்னேட்டிவா வந்து இதில ஃபுல்லா ஒட்டிடுறேன். இதே மாரி நெறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா இந்த மாதிரி இந்த பாம்பாம் ஃபுல்லா இதில நம்ம ஒட்டிட்டோம் அப்டின்னா, இந்த மாதிரி கியூட்டா அழகா நமக்கு கிடைச்சிரும். சென்டர் பீஸ்ல இருக்க ரோஸுக்கு பதிலா நீங்க எது வேணாலும் ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்டின்னு நான் சொல்லியிருக்கிறதுனால, இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கோ, இல்ல நியூ இயர்க்கோ ஏத்தா மாதிரி உங்களுக்கு எப்படி இது டெக்கரேஷனுக்கு வேணுமோ, அந்த மாதிரி நீங்க அழகா இத சூப்பரா வரைஞ்சு எந்த ஒரு விஷயமா வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். இப்போ அடிஷனலா இதில வந்து செயின் ஸ்டோன வந்து ஃபுல்லா இதில வந்து ஸ்டிக் பண்ண போறேன். அதனால இந்த மாதிரி வந்து நான் வந்து எல்லா இடத்துலயுமே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, செயின் ஸ்டோனையுமே பார்த்தீங்கன்னா, அதிலயும் பேக் சைட்ல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இது 2த்தையும் நல்லா காய வச்சுட்டு, இப்ப இதில நான் ஒட்டிர்றேன். ஸோ இந்த மாதிரி சுத்தி ஒட்டுறேன். இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் இல்ல வேற ஏதாவது ஸ்டோன்ஸ் வேணாலும் ஒட்டலாம். உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அத வச்சு நீங்க அழகா பண்ணிடலாம். இல்ல ஸ்டோன்ஸ்லாம் எதுவும் இல்ல அப்டின்னா, சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி கூட பெயிண்ட்ல வந்து நீங்க அழகா பண்ணிட்டு, சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து குடுத்துடலாம். ஸோ இந்த செயின் ஸ்டோனும் இதில ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கியூட்டான ஹோம் டெக்கர் ஐடியா இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் வீடியோல ஒரு கர்டைன் அதாவது
ஸ்க்ரீன் துணிங்களா இருக்கும் இல்லையா? அதுக்கான டை பேக் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் டெக்கர் அழகா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல உங்களுடைய அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.